இது ஹாட் டாபிக். மேன் சிட்டி வந்து என்னதான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் இப்ப அந்த 115 சார்ஜஸ் வந்து அவங்க பின்னாடி முதுகுல இருந்துகிட்டே இருக்குது. சோ அது இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஏதாச்சும் தப்பு. நீ எது கடுப்பாவற? அந்த 115க்கு சார்ஜ் வந்து 17-18 சீசனோட முடிஞ்சு போச்சு. நீங்க எது கடுப்பாவறீங்க? பட் எனக்கு அத சொல்ல நீ. பட் அது இது பண்ணாலும் பாயிண்ட்ஸ் இந்த சீசன் ஒண்ணு வராது. அது என்ன நடந்ததாலும் 17-18 சீசனோட அவங்க எடுத்ததுல 115 சார்ஜ். புரிஞ்சுதா? இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. பட் ஆனா அந்த நீங்க அந்த இதுக்கெல்லாம் இன்னும் அந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்றதுக்கு அதை நீ ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லியும் மறுபடியும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த சார்ஜ் அதுவும் இப்பயே வரும். அதாவது பாயிண்ட்ஸ் டிடெக்ட் ஆனா பிரீமியர் லீக்கோட கோஆபரேட் பண்ணலங்கிறதுக்கு 35 சார்ஜ் இருக்கு. பிரீமியர் லீக் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரதுக்கான மேன் சிட்டி கோஆபரேட் பண்ணல அப்படிங்கிறதுக்கு தான் 35 சார்ஜ். அது வேணா நீங்க சொல்ற மாதிரி இந்த சீசன்ல வரும். எல்லாமே வரும். இந்த சீசன் வரும், போன சீசன் வரும். அது போன சீசனோட முடிஞ்சிரும். போன சீசனோட முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் சீசன் இது ஒரு பாயிண்ட் குறப்போம். ஒண்ணு நான் கேள்வி முடிட்டு அப்ப நான் சொல்ற கடைசி என்ன நடக்கும் இல்ல அதுதான். இப்ப அந்த क्वेश्चन வந்துட்டு ஓகே அந்த 115 வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் அலோவ் பண்ணாத வரைக்கும் சிட்டி வந்து ஆடவே கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப வந்து 115 சார்ஜஸ் இருக்குது. ஓகே ஒருத்தர் மேல அக்யூஸ் பண்ணிருக்கோம். சோ அவன் மேல தப்பு இருக்கிறப்ப அவனை ஆட விட்டுட்டு பாக்குறதை விட பேசாம இது பெட்டர் ஃபார் தெம் நாட் டு பிளே. அது ப்ரூவ் ஆயிட்டு கில்ட்டி இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆட வைக்கலாமா அந்த மாதிரி ஒரு இது பாக்குறாங்க. இல்லைன்னா ஏன்னா பட் ஆனா இந்த क्वेश्चनே வந்து நம்ம என்னன்னா இப்படி நம்ம சொன்னா வந்து அவங்க சிட்டி ஈஸியா சொல்லுவாங்க. தெரியல அப்படி क्वेश्चन கேக்குறாங்க நம்ம தான் பேசுவாங்க அப்படிதான் பேசுவாங்க கிடையாது. ஏன்னா ஜெயிக்கிறவங்க இங்க பாரு நீ ஒரு தப்பு சொல்லிட்டு இவ்வளவு 1.5 வருஷமா ப்ரூவ் பண்ணாம இருக்குது. அவனுங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க. ஏதாச்சும் ஒன்று நடக்கணும்ல. பாயிண்ட் டிடக்ஷன் இருக்க மாட்டேங்குது. மைனர் சார்ஜஸ்க்கு பாயிண்ட் டிடக்ஷன் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணுமே. யாரும் பண்ணுங்க. நான் அதான் சொல்றேன்ல இது வந்து நான் வந்து படிச்சது அப்படிலாம் நான் சொல்ல. இது வந்து பியாண்ட் ஃபுட்பால். நம்ம கண்ட்ரோலும் கிடையாது இதெல்லாம். ஏன்னா இது வந்து அவ்வளவு பெரிய கவர்மெண்ட் வந்து ரொம்ப இழுக்காத தம்பி யூடியூப் கைட்லைன்ஸ் பாக்கும் அப்படின்னு நிறுத்திடு புரிஞ்சிருச்சு. சரி தம்பி போதும்பா. அதனால இதை வந்து நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா சிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயிக்கிறவனே இப்படிதாண்டா அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் ஜெயிச்சிட்டே இருக்கான். அப்ப வந்து ஒரு குற்றம் போட்டிருக்க நீ கில்ட்டி இல்லன்னு ப்ரூவ் பண்ணிரு. அப்ப உங்க மேல பிரச்சனையே இல்லையே. அவ எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு கரெக்ட். இப்ப இவ்வளவு நாள் அவங்க காமிக்காம இருக்காங்கன்னா ஏதோ தப்பு இருக்குது. காமிக்காம இல்ல அவங்க கோர்ட்டுக்கு வாங்க நாங்க ரெடிங்கறாங்க. பிரீமியர் லீக் போக மாட்டேங்கிறாங்க. ஆமா போக மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன். அது சொன்னா பிரச்சனை வரும். பேசிக் நான் சொல்ல மாட்டேன். 115 விட்டுறது எல்லாத்தையும் விட்டுறோம். How could someone get Erling Haaland for 50 million after 3 goal scoring seasons he had? லாஜிக்கலா ஒரு ஆன்சர் சொல்லுங்க. 50 million is the transfer fee. உள்ள எவ்வளவு அது தெரியாது யாருக்கும். காமிக்கணும். அது காமிக்கணும். அதுதான் நான் இல்லன்னு நான் சொல்றேன். which would does Erling Haaland go for 50 million? simple. அதெல்லாம் நீ காமிச்சிருக்கீங்க. Erling Haaland 50. என்னது நாங்க ஜாக்சனுக்கு 35 அவருக்கு அந்த எடுத்தது அதிகமா இருக்கு. நூனேஸ்க்கு 80 மில்லியன் நிறைய போடுங்க. அது பரவாயில்லை. அவனுக்கு 80 மில்லியன் கொடுத்தாலும் அவனுக்கு 100k தான் salary. அது உண்மையா அட்லீஸ்ட் 80 மில்லியன் உண்மையா கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹாலண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடு கொடுத்திருப்பான். ஆமா அவன் அப்பாவுக்கு ஒரு காசு இல்ல. இப்ப இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி வந்து வெரி வேலிட். நீ வந்து விளையாடவே வைக்க கூடாது. நீ சீசன் ஜெயிச்சிட்டே இருப்ப. ஆமா உனக்கு நீ 15 இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க போறாங்க. ஆனா நீ ஜெயிச்சிட்டு இருப்ப. உன்னால கடைசியில அந்த ரிவோக்கும் பண்ண முடியாது நீ ஜெயிச்ச ட்ரோஃபிஸ. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ அப்பவே நீ ப்ராசிக்யூட் பண்ணிக்கணும் எங்களை, அப்பவே நீ எங்களை ஸ்டாப் பண்ணிக்கணும் தான் சொல்லுவானுங்க. எப்படி நீ திரும்பி போய் நீ எங்களை ரிவோக் பண்ணுவேங்கிறதுக்கு அதுக்கான சான்ஸே கிடையாது. அப்ப இப்ப வேணா என்ன சொல்லலாம்னா எல்லா கிளப்ஸும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் வேணா பண்ணலாம். அதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஓனர்ஷிப் அவங்களுக்கு காசு வேணும். ப்ரொடெஸ்ட் பண்ணி லீக் நடக்கலனா சோ இதெல்லாம் வந்து மனிதாபிமானா பார்த்தானா அவனும் இப்ப பெப்பே வந்து ஒத்துக்கலாம்ல. என்கிட்ட வந்து எதுவுமே நாங்கெல்லாம் இது பண்ண அவங்களும் வாய் திறக்க மாட்டாங்க. எப்படி அவன் திறப்பான்? இதான் சொல்றேன். ஒரு மனுஷனா பார்த்தா எல்லாருமே என்ன சொல்லணும், இது வந்து நான் இந்த கிளப்லயே நான் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் நான் சொல்றேன்ல. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. பிரீமியர் லீக்கும் அதே மாதிரி தான். இப்ப அவங்களை விளையாட வைக்கிறது நல்லதா நல்லது இல்லையா? நாளா இதெல்லாம் விளையாடுறதுனால சொல்லுவாங்க. நாளா நல்லா சிட்டியை பார்த்தா ஒரு சீரியஸா சொல்றேன். நெய்வா அது கேட்க சிட்டியை பார்த்தா ஒரு சேலஞ்ச் மாதிரி எனக்கு தோணாது. ஏதோ ஒரு டீம் வந்ததுக்கு காசை வச்சு ஜெயிச்சுட்டாங்க. லாஸ்ட் 4 years 115 சார்ஜஸ் வச்சு ஜெயிச்சா ஹவு கேன் யூ அக்ரி? 115 சார்ஜஸ் அது ஒரு மானதே அவங்களுக்கே தப்பா இருக்கணும். நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். சிட்டி விளையாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இது வந்து கவர்மெண்ட் இது வந்து பிரீமியர் லீக் they have to
அனாலஜி இந்த லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes. சோ எல்லாரும் அத சொல்றாங்க. He also won 7 titles. But then everything was stripped away. இப்போ நீங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஸ்ட்ரிப் எல்லாம் பண்ண முடியாது. பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து big clubs and it involves a lot of big people. So இதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா பண்ணவே முடியாது. நடக்காது, நடக்கவும் விட ஆனா மாட்டாங்க. வந்து அன்டெனைபிளி அவங்க ஃபுட்பால் ஆடுறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுட்பால். அதை நம்ம ஒத்துந்தான் போனோம். நம்ம அடி வாங்குறது வந்து உண்மையிலே அடி வாங்குற ஃபீல்ட்ல. சோ அதுல வந்து ஒரு குறைச்சலும் இல்ல. பட் ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்துட்டு அவங்க சீசன் முடிஞ்சிரா. சோ இதுக்கப்புறம் அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டிடெக்ட் பண்ணி நமக்கு இது கொடுத்தாலும் அது நமக்கு ஒரு ஃபீலே பெருசா தெரியாது. இல்ல கொடுக்க முடியாது. when the season final whistle blow ஆனதுக்கு அப்புறம் you cannot do point deduction. It's over. அவ்வளவுதான். But I think they still can do it. But அது பண்றாலும் ஒண்ணும் படி பண்ண முடியாது நான் சொல்றேன். You cannot do it. It's over. No. After the full time whistle, when the trophy is handed over to someone, you cannot go back and change anything. இல்லடா ஒலிம்பிக்ஸ்லலாம் மெடல் நான் சொல்றதே பிரீமியர் லீக் ரூல்ஸ் படி நீ என்னால மாத்த முடியாது. as long as அதெல்லாம் நியாயமான ஸ்போர்ட்ஸ்ரா. நம்ம பிரீமியர் லீக்ல நியாயமான ஸ்போர்ட்ஸ் கிடையாது. அதான் என்ன பண்றது? இன்னொன்னு பார்த்தேன். ஒருத்தர் சொல்லலாம் ஃபுட்பால் தே ப்ளே பியூட்டிஃபுல் ஃபுட்பால். அது சேலஞ்சஸ் நம்ம தனியா வச்சிரணும் அப்படின்னு அதுக்கு ஒரு கீழ கமெண்ட் பண்ணிருந்தான். I know a successful CEO but he's abusive, domestic abuse பண்றான். Is he a good guy? Different things. ஆமா. சேம் கான்டெக்ஸ்ட்னு வெச்சுக்கலாம். கரெக்ட் தான். சோ this is beyond sport obviously. but yeah, Man City நல்லா ஃபுட்பால் ஆடுறது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஒரு கழுத்து மேல இருக்கிறத வந்துட்டு எப்படியாச்சும் அவனுங்க ப்ரூவ் நாட் கில்ட்டிங் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி கிரேட்டஸ்ட் பிரீமியர் லீக் டீம்ன்றவரை ஒரு பட்டத்தை கொடுத்துடலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு இப்பயா நீங்க வந்துட்டு லிவர்பூலுக்கு வருவோம். ஒரு பேண்டர் எரால இருந்த ஒரு லிவர்பூல மறுபடியும் வந்துட்டு ஒரு வேற லெவல் டீமா மாத்தி சாம்பியன்ஸ் லீக், பிரீமியர் லீக், FA கப்னு எல்லாத்தையும் ஜெயிக்க வச்ச யர்கன் கிளாப் உண்மையிலேயே ஒரு லெஜெண்டரி மேனேஜரா இல்ல வந்துட்டு சும்மா இந்த ஒரு எரால வந்துட்டு சிட்டியோட கம்பீட் பண்ணதுக்காக அந்த ஸ்டேட்டஸ் வர வைக்கிறோமா இல்ல உண்மையிலேயே ஒரு லெஜெண்டரி மேனேஜரா? ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலே நான் சொல்லிடுறேன்டா, அந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரோஃபிஸ் இல்ல. அப்புறம் எப்படி நீ வந்து ஒரு லெஜெண்டரி மேனேஜர் சொல்ல முடியும்? இவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு நியூட்ரல் ஃபேனா நான் சொல்றேன். இல்ல see the thing is Pep Guardiola அடுத்த வருஷம் போகலனா you will understand why Jurgen Klopp is a legendary manager. ஓகே, அடுத்த சீசன் அவன் போயிட்டு ஆப்வியஸ்லி அடுத்த சீசன் அவன் போயிட்டானா ஆர்சனல் தான் எவ்ரி சீசன் they will win for the next 3-4 years. ஒரு வாட்டி கூட நாங்க ஜெயிக்கல, அதுக்குள்ளே புடிச்சிருக்கு. அங்க செல்சி பேர வச்சிங்க. யோசிப்பாரா சுவாஸ், who are better prepared? ஆர்சனல் தவிர சிட்டி விட்டனா ஆர்சனல் தவிர who else is better prepared to challenge Arsenal? நீ மனசோட சொல்லு. டாபிக்கே போயிடுச்சு. லிவர்பூல் பத்தி கலாய்க்கறாரு சான்ஸ். மென்டல் ஃபெட்டிக்னு ஒன்னு பிச்சுனா அந்த க்ளோஸ் அந்த கிரன்ச் சிச்சுவேஷன். நீ மென்டல் ஃபெட்டிக்ங்கறீல இவங்க சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகல. டாட்னம் தோத்தம் அந்த லாஸ்ட் 2 கேம்ஸ் நியூகாசல் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆனாங்க, டைட்டில் ரன் பண்ணாங்க. டைட்டில் கடைசி வரைக்கும் போகல, 4 கேம்ல குவாலிஃபை ஆனாங்க. நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். இந்த சீசன் லாஸ்ட் கேம் வரைக்கும் போயிருக்காங்க. நான் சுபாஷ் அதே தான் சொன்னேன். டேய் நீங்க விழுந்துருவீங்க, அது உங்களுக்கு வந்து உங்க மென்டாலிட்டி இஷ்யூ சரியில்லை, நீங்க கண்டிப்பா விழுந்துருவீங்க. கடைசி வரைக்கும் போனாங்கல்ல, எத்தனை தான் இன்னொரு போறோம். நான் இன்னொரு சொல்றேன், மற்ற டீம்ஸ் இதே மாதிரி தூங்கிட்டே இருக்காரு. பிரீமியர் லீக் இப்படித்தான் சொன்னோம். மேன் சிட்டி சேலஞ்ச் பண்ணி எவன் நிக்கிறான், எவன் போறாங்க. இப்போ இந்த சீசன் ஆர்சனல் அப்படி பேசுவீங்க. போன சீசன் ஆர்சனல் டைட்டில் சேலஞ்ச் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி சீசன் struggle even to go to championship. அடுத்த சீசன் செகண்ட் முடிச்சாங்க. அதான் பிரீமியர் லீக் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். யாருக்குனா வரலாம். பட் என்ன சொல்றாங்க, அந்த செகண்ட் பிளேஸ்க்கு தான் அப்படி இருக்கு. அதான் நான் சொல்றேன், யர்கன் கிளாப் வந்து you will understand the magnitude of what he did. Especially இவன் சொன்ன மாதிரி 2015ல வந்தம்போது we were 9th in the table. ஃபர்ஸ்ட் 8 கேம்ல 2 கேம் வின், 6 லாஸ், ஒரு டிரா. அவ்வளவுதான்டா இந்த கிளப்பை இழுத்து மூடிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிற லட்சணத்துல இருந்துச்சப்போ. we were very very low. என்ன பண்றதுனே தெரியாத ஒரு லட்சணத்துல இருந்தோம் அப்பலாம் டாப் 4 என்ன அப்ப யூரோப்பா லீக் வந்தா போதும்டா ஜெயிச்சா போதும்னு இருப்பீங்க. ஆமா, அதான் யூரோப்பா லீக் குவாலிஃபை ஆனா போதும், 6th வந்தா போதும். உங்களுக்கு அந்த ஸ்குவாடே மாத்தணும். அந்த டீம் ஞாபகம் இருக்கு இன்னும். ஜோ ஆலன் மூடு சாஞ்சோ செல்வி ஹைட்டா ஒரு கொஸ்டின் யூ லெஃப்ட் பேக் ஃபுல்லாம் வந்து வாங்குவாங்க. அவன் பேர் மறந்துச்சு. பயங்கரமா இருக்கும் டீம். எவன் பேர் வந்து ஸ்பியரிங், ஜெய் ஸ்பியரிங், கிறிஸ்டியன் பென்டெக் அதெல்லாம் பரவாயில்ல. அதான் அவங்களெல்லாம் 45 மில்லியன் கொடுத்து வாங்குவாங்க. ரிக்கி லாம்பர்ட், மாரியோ பாலோட்டெல்லி, ஃபேபியோ பொரினி was our strike force. ஓகேவா, அங்க இருந்து is brought it to where we are. more importantly பென்டெக்கே வாங்குன காஸ்ட் ஒத்துட்டோம். சோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. பட் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா
அவன் வரும்போது வந்து we were 38th or 39th in the world in terms of club rankings. When he leaves we are 4th now, 5th now in the world. ஓகே, ஸோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, எவ்வளோ விஷயம் வந்து இப்போ ஆர்டெட்டா இஸ் ஃபீலிங் இட். அதாவது இப்போ ஆர்சனல்ல வந்து எவ்வளோ பெரிய கிளப்பை வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் மேனேஜரியல் ஜாப், எவ்வளோ அடி வாங்கலாம் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல. அதாவது அவனை திட்டாத, அதாவது சொந்த ஃபேன் பேஸ், ஆப்போனன்ஸ், ஃபுட்பாலிங் வேர்ல்டு இவன்லாம் எதுவுமே பண்ண மாட்டான்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ 2 இயர்ஸா இஸ் brought them to a level which உங்களுக்கே அப்பா எங்கடா இங்கே வந்துட்டோங்கிற மாதிரி தான் உங்களுக்கே ஆச்சரியமா தான் இருந்திருக்கு. பட் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி வின் பண்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா, ஓகேவா? இட் வில் நெவர் கோ அவே. ஏதோ ஒரு ட்ரோஃபி, எந்த ட்ரோஃபி அந்த எஃப்ஏ கப் வின் பண்ணிட்டீங்க ஓகே, பட் அதை தவிர இந்த ஒன் ஆஃப் த பிக் 2 சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும், பிரீமியர் லீகா இருக்கட்டும், ஏதோ அந்த ஒரு தடவை நீங்க வின் பண்ற வரைக்கும் யூ வில் நாட் கெட் தட் நேம் ஆஃப் ஒரு தே ஹேவ் டு பி கன்சிடர்ட் அப்படின்னு. இப்போதைக்கு தே ஆர் கன்சிடர்ட் டு சேலஞ்ச் தி சிட்டி, சேலஞ்சிங் சிட்டி எவ்ரி சீசன் ஒரு நேம் வந்துருச்சு. பட் யூ ஹேவ் டு கோ அஹெட் அண்ட் வின் இட். இல்ல அந்த யர்கன் கிளாப் லெஜெண்டரி மேனேஜர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசனே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இவனுங்க விடவே மாட்டானுங்களா? இல்லடா இல்ல நாங்க ஒத்துக்கிறோம். இந்த மாதிரி சிட்டி இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கம்ப்ளீட் தான் பண்ண முடியாது மேக்ஸ். ஓகே, ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நான் என்ன சொல்றேன்னா, யர்கன் கிளாப் இஸ் a great, very great manager, but is he a legend? No, in my opinion. நீ தான் அந்த கேள்விக்கான பதில ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சொல்லிட்ட. இல்லடா, சிட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் ஆமாடா, my premise அதான் நான் क्वेश्चनே வந்துட்டு நீ வந்து எப்படி ஒரு லெஜெண்டரி மேனேஜர்னு சொல்லலாம். என்ன டிராஃபிஸ் வைஸ் பார்த்தா உன் பக்கத்துல இருக்க கிளப் வந்துட்டு உங்களோட பெஸ்ட் இயரால விட அவனோட வொர்ஸ்ட் இயரால சேம் நம்பர் ஆஃப் ட்ராஃபிஸ் 2 பேரும். அதுதான் ஃபர்ஸ்ட் தான் சொல்றேன். அப்புறம் எப்படி, ஏன்னா அவனுக்கு மேனேஜர்லாம் மாறி மாறி வருது, மேனேஜரை விட்டுரு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ரா யூரோப்பா வர, ஸோ இவ்வளவு இருக்கும் போது இன் டர்ம்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தனா இட்ஸ் ஓகே. இல்ல நான் சொல்றது வந்து he performed well. அதுக்கு இப்ப 90 சீசன் எடுத்துக்கோ, 1995 ரன்னரப் யார் முடிச்சா 3 வருஷம் ஞாபகம் இருக்குமா? 2030 எடுத்து பார்த்தா கிராப்னு ஒருத்தன் இருந்தா நல்லா பண்ணா ரோப்புக்கு, அவ்வளவுதான் இருக்கும். இட்ஸ் த டாப் ரியாலிட்டி, அதான் ஹார்ட் ரியாலிட்டி. இட்ஸ் த ட்ராஃபிஸ் தட் கெட் யூ தி நேம். அதுதான் வந்து unfortunately he was with unfortunately இந்த பெப்பரா கரெக்ட். அதெல்லாம் பெப்பரா இல்லனா you would have won 3-4 Premier Leagues easily. அந்த இதுல மொரினியோ பெட்டர் பிரீமியர் லீக் வெச்சிருந்தா ப்ராப்பர் மொரினியோ எனி டே சிம்பிள், அது அவ்வளவு சிம்பிள். ஐ மீன் அப்படியே இல்லடா, இந்த மட்டும் தான் கவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு obviously he'll be nowhere. ஏன்னா ஒரு பிரீமியர் லீக் டைட்டில் தான் அடிச்சிருக்கோம், 2 தடவை போய் தோத்துறோம். அதே மாதிரி 2 தடவை போய் ரியல் மேட்ரிட் கூட சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் தோத்துறோம், அதுவும் அவுட். சோ அதனால in terms of what he has achieved in terms of trophies in கேட்டா nothingனா not in the stature of saying you're a legendary manager அப்படின்னு சொல்லிட்டு. why legendary manager அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்புறேன்னா, what he has done for Liverpool Football Club as a whole. அது ஒத்துக்கிறேன். of course global scale வந்து he brought it back. Exactly. இப்போ வந்து மானியூக்கு ட்ரை பண்றாங்க, they are still stuck in that banter era. அதனால லிவர்பூல் வந்துட்டு they were able to come out consistent throughout the years. எவ்வளோ 7 years வந்து அவங்க he brought it back to the starter where they are right now. ஸோ அதுக்குலாம் இருக்குது. ஏன்னா அந்த வேர்ட் லெஜெண்டரின்னு சொல்றப்ப வந்துட்டு how do you, எனக்கு வந்துட்டு ஒரு மேனேஜர் நீ வந்து ஒரு லெஜெண்டரி சொல்றா, ஆன்சலாட்டி ஒரு லெஜெண்டரி மேனேஜர், அதுதான் ஸ்டாண்டர்ட். ஓகே, யாரு வந்துட்டு அவ்வளோ லீக் டைட்டில்ஸ் ட்ராஃபிஸ் ஜெயிக்கிறாங்க, அப்போ லெஜெண்டரி. பட் நீ லெஜெண்டரின்ற வேர்ட் யூஸ் பண்ற அளவுக்கு இஸ் he actually worth it, யர்கன் கிளாப்? In terms of trophies, we were unfortunate to be in the Pep era. அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். But if Man City are proven guilty on all those charges, then what will you guys say? எதுக்கு? If they are proven on all those charges, ஆமா, அப்ப வந்து நீங்க 2 டைட்டில் ஜெயிச்சிருப்பீங்க அந்த டைம்ல. அப்ப obviously வந்து 3 பிரீமியர் லீக்ல வேற லெவல்ரா. of course it's I rest my case. அத சொல்றேன். சாம்பியன்ஸ் லீக் பிடிக்குறாங்க. ஆஹா, இதெல்லாம் இவன் நிறைய குதிச்சு வர 18 ஓட முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல சொல்றேன். பிரீமியர் லீக் வந்து சாம்பியன்ஸ் லீக் தான் சொல்லிட்டு இருந்தான். அதையும் விட் பண்ணி இந்த क्वेश्चन நீ அவன்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அழுக வந்துருச்சு. ஏன்டா? எனக்கு பயமா இருக்குடா. ஆர்டெட்டாவும் இப்படிதான் சொல்லுவாங்க. நம்மளால அவனுங்களா அட்லீஸ்ட் வந்து அவனுங்களா கண்டிஷன்ல இருக்கடா. நம்மள ஒண்ணுமே பண்ணல. எல்லாரும் இங்க தான் இருக்கடா. வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க. இல்ல இல்ல 90 பாயிண்ட் கூட தொடவே இல்ல. 90 எல்லாம் எடுத்து தோத்துக்குறீங்க. டேய் இல்லடா, நான் அந்த क्वेश्चन கூட இல்ல. அவனையும் பாச்சிங் கம்பேர் பண்ண போறாங்கன்ற இடத்துல தான்டா இருக்கு. அது கூட பரவாயில்ல. 10 ஆக 3 ஃபைனல்ஸ் in 2 years. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஒண்ணும் பண்ணல. இது இருக்கு. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் போயிருக்கான். அது டாட்னம் வச்சு. அதான்டா அது ரொம்ப நான் என்ன சொல்வேன்னா, ஒரு நியூட்ரல் நமக்கு என்ன? அதுல நமக்கு என்ன பெனிஃபிட்? ஒன்னு ஜெயிச்சிங்க என்கிட்ட இந்த வருஷம் தான் கேரபோ கப். இல்லடா, எங்க ஃபர்ஸ்ட் சீசன் 12th முடிச்ச செல்சி சைடு வச்சு இஸ் ஆஸ் கேரபோ கப் ஃபைனல். நீங்க என்ன பண்ணீங்க? FA கப் செமி ஃபைனல். நீங்க என்ன பண்ணீங்க? நாங்களா சின்ன கிளப். இப்படி போகுது. எங்களுக்கு வந்து ஒரே ட்ரோஃபி தான். ஆல்மோஸ்ட் வந்து பிரீமியர் லீக் ட்ரோஃபி, அது மட்டும் தான் நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். வேற எதுக்கும் வர மாட்டோம்.
நான் வந்து ஆர்சனல் ஜெயிக்கலாம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பண்ணிக்கிறேன். பரவாயில்ல ப்ரோ. அந்த ஃபைனல் ட்ராஃபியாவது கொடுக்கணும். புரட்டி எடுத்தீங்கல்ல அதான். But yeah, to conclude in the topic வந்துட்டு Jurgen Klopp is an amazing manager for Liverpool. He's a legend of Liverpool. But Premier League wise பார்த்தனா it's debatable whether if he's actually a legendary manager or not. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதுக்கு not. And அப்புறம் வந்து the last topic. ஸோ வந்துட்டு இப்போ வந்து பல வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலா இந்த ட்ரெடிஷ்னல் டாப் 6 நம்ம இப்போ சொல்றப்ப இந்த பிக் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நடுவில் இந்த புது யுஎஃப்ஓ ஒரு காம்படிஷன் விட்டாங்க. அதனால அந்த பிக் 6ன்றது ஒன்றும் ரெலவெண்ட் ஆச்சு. ஸோ இந்த பிக் 6 வந்துட்டு கன்சிஸ்டண்டா த்ரூ தி இயர்ஸ் இருக்க மாட்டேங்க. ஒருத்தர் வந்து டாப் 4ல முடிக்கிறான், அப்புறம் மாறுது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால இந்த பிக் 6ன்ற டீம்ஸே ரிமூவ் பண்ணிட்டு டாப் 4 இப்போ யார் முடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் கன்சிடர் பண்ணுமா? அது அப்படியே இருக்கட்டும். அதுல அந்த குரூப்ல டூப் இருக்காங்க, அந்த மேனி அவனை மட்டும் தூக்குங்க. போன வாட்டி சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆனாங்க, அப்புறம் எஃப்ஏ கப் ஜெயிச்சாங்க. அவங்களும் இருக்கிறாங்க. அப்பலாம் எப்படி ஜெயிக்கல இல்ல, சும்மா இருக்கீங்க. போன வாட்டி கேரபாவா சாரி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி 20 செகண்ட்ஸ் போடுவாங்க. ஆமா 20 செகண்ட்ஸ் கோல் வாங்குனாங்க. அதான் நடந்துச்சு. சோ டு கேட்ட கேள்விக்கு இந்த இனிமேல் ட்ரெடிஷனல் டாப் 6 இருக்குதா இல்லையா? முடிஞ்சுன்னே சொல்றேன். வேற யாரெல்லாம் வெளிய? குரூப்ல டூப் நம்ம மேனியோ, அதான் ஃபர்ஸ்ட் வெளிய. டாட்டனம் ஒன்று இருக்குது, அவனுங்களும் அவுட். ஏன்னா இதோட யூரோப்பா ஐ மீன் யுவேஃபா இதுல யூரோப்பா லீக் தான் குவாலிஃபை ஆனாங்க. மேனியோ கொஞ்சம் வெளிய போயிடும். இங்க ஒண்ணு 12ல முடிக்குது, முக்குன்னு முக்கிய 6ல முடிச்சிருக்குது. அதுதான் நான் ஹிஸ்டரி பாக்குறேன். நாங்க வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இந்த டாப் பிக் 6 இருக்கு. ஜெயிச்சிருக்காங்க. அவங்க சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காங்கடா. எங்க எங்க 2 வருஷம் தான் 2 வருஷம் தான்டா ஆச்சு அவங்களுக்கு. சொல்றேன். இப்ப நான் வந்து கேள்வி என்ன, ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன மாறி இருக்குன்னு கேள்வி. அவங்க அடுத்த சீசனே அவங்க அவ்வளவு பேர் எல்லாம் பயங்கரமான சைனிங் கொண்டு வருவாங்க. கண்டிப்பா அவங்க டாப் 4ல வந்துருவாங்கடா. அடிச்சு சொல்றேன்டா, செல்சி வந்துருவாங்க. அந்த குரூப் ஆர்சனல் அவுட்ங்கற. நான் சொல்லவே இல்ல. நாங்க வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் எம்பாப்பே எல்லாம் இறக்கலாம்னு இறக்காட்டுறீங்க. வந்துரும். கண்டிப்பா நாங்க பிக் 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 பட் மேபி சொல்ல முடியாது. பட் சோ யுனைட்டட் ஆர் அவுட், டாட்னம் ஆர் அவுட்ங்கறீங்க. இப்ப பேப்பர் ரீசன்ட் எரால பார்த்தோம்னா பேப்பர் படி ஓகே. பிக் 6னா எதை வச்சு பிக் 6? கரண்ட் பொசிஷன் ஒரு பிக் 6 னு இருக்கு. லெஜெண்ட் ஒரு பிக் 6 டீம் இவங்க கல்ட் கிளாசிக் அப்படின்றது ஜெயிச்சதுக்கு டீம் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. இப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன ஒரு எஃபெக்ட் பத்தவரை நாங்க இன்னும் 45 டிராஃபி வச்சிருக்கோம்டா நாங்க மொத்தமா. அந்த கணக்குல இப்ப கேள்வி என்ன? கல்ட் கிளாசிக் ஞாபகம் கேள்வி அந்த கிளாசிக் விட்டா மாதிரி கல்ட் கிளாசிக் அந்த டாட்னம் மட்டும் வெளிய தூக்குங்க போறோம். அதெல்லாம் நீ ரீசன்ல கேட்ட கேள்வி எஃபெக்ட் பத்தவரை உங்களுக்கு என்ன இருக்கு? நான் அப்படி சொல்லல, பிக் 6 இன் பிரீமியர் லீக் சொல்றேன். டாப் ஏன்னா வெங்கர் இருக்குன்னா நம்ம டாப் 4 முடிச்சிட்டே தான் இருந்தோம் என்னதான் மோசமானாலும். சோ வந்து நாங்க நீங்க क्वेश्चन எதன டாப் 6னா நாங்க டாப் 4ல கன்சிஸ்டன்ட்டா முடிச்சிட்டு தானே இருந்தோம் நாங்க. டாப் 6 பிக் 6 னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் டாப் 6. பிக் 6 டாப் 6 டிஃபரன்ஸ் இருக்கு. பிக் 6னா இல்ல இப்ப கேள்வி ஓகே பிக் 6 னு வெச்சுப்போம். பிக் 6னா பிக் 6 வந்து இந்த பேர்ல ஃபேன் பேஸ் இருக்கு. அப்படியே டாட்னம் டிராவலடா. ஆமா மேன் சிட்டி ஃபர்ஸ்ட் டே சொல்ற வாய் குசு. நல்லா ஜெயிச்சா யுனைட்டட், லிவர்பூல், செல்சி, ஆர்சனல், டாட்னம், அப்புறம் தான் சிட்டி. அப்புறம் சிட்டி. in terms of fan base டாட்னம் எதுக்கு பிக் அந்த பிக்ல இருக்குன்னா இல்ல fan base probably டாட்னம் பெருசா தான் இருக்கு. ஆக்சுவலா கரெக்டான கேள்வி. டாட்டனம் should be actually be included in the top 6 அவனுங்க பிக் 6 bro. இல்ல bro, அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் இது தெரியலையே. அதெல்லாம் ஹிஸ்டரி எடுத்து கேஜிஎஃப் ராகி மாதிரி எடுத்து பார்க்கணும். அந்த ஹிஸ்டரிஸ் எடுத்து பார்க்கணும் இருக்குது. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட பெரிய கிளப் தான். ரெண்டு சான்ஸ். ஆமா அது அஸ்டன் வில்லா கூட டாட்டனம் ஜெயிச்சது இல்ல. தட் இஸ் தி ஹிஸ்டரி ஆஃப் டாட்டனம். அவங்க financially அவங்க வந்து மத்தவங்க கம்பேர் பண்ணும்போது I think they financially better off and they've given அவங்க சாம்பியன்ஸ் லீக் அங்கங்க லைக் அட்லீஸ்ட் every 3 years once at least they qualify for Champions League. So அத டாப் 4 முடிக்க இருந்தது. அப்பப்ப அந்த கோல்டன் பூட் வாங்குறனால சேத்துறாங்க. இல்ல பட் இப்ப கூட it's not bad la. ஒரு ஃபர்ஸ்ட் புது மேனேஜருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீசன் இஸ் finished in 5th. That's not really bad result இல்ல. ஆமா 2 points behind the top 4. அப்படி நாங்க பண்ணா பாறா வந்துட்டாங்க ஆர்சனல். ஏனா everybody hates Arsenal. மூணாவது சீசன்ல வந்தீங்கடா இது. ஃபர்ஸ்ட் சீசன் எங்க முடிச்சீங்க ஞாபகம் இருக்கா? இவங்க ஃபர்ஸ்ட் சீசன் ரெண்டாவது சீசன் எங்க முடிச்சீங்க ஞாபகம் இருக்குதா? டேய் அவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்து இந்த இடம்லாம் இது பண்ணிடுறாங்க. ஹாரிகேன் வித்ததுனால தான் உங்களுக்கு இது காசே வந்துச்சு.
ஹாரிகேன் வச்சிருந்தா இப்போ அவங்க நல்லாவே வந்திருப்பாங்க. பாயிண்ட் பாயிண்ட் என்ன சொன்னீங்க, காசு கொடுத்தாங்க ஆமா எங்க இருந்து வித்தனாலதான் காசு வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் காசு இருந்துச்சு. டேனி லீவ்ல போனா நம்ம பிச்சுக்காரன் அவன்லாம் எந்த மேட்சுக்கு காசே கொடுக்க மாட்டான் அவன். அதனால அதெல்லாம் அவங்கள கம்பேர் பண்ண கூடாது. பட் யா இனிமேல் எனக்கு புரியுது கன்க்ளூட் வந்து டாப் 6 இனிமேல் வந்து ஐ திங்க் அதர் டீம்ஸ் ஆர் ரீப்ளேசிங் அந்த ஒரு யுனைடெட் டாட்டனம் எல்லாம் வந்து ஆர் தேர் இன் தி ஃபியர் நான் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆர் தே அட் தி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் in the future சீசன்ஸ். ஏன்னா புது மேனேஜர் உங்களுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க லைக் ஹானஸ்டா இது ஜஸ்ட் அவுட் ஆஃப் தி क्वेश्चन தான். இப்போ செல்சி எடுத்துக்கோ பிளேயர்ஸ் ஹானஸ்டா நியூட்ரல் ஃபேனா பாருங்க. how many of them do you think can be potential எவ்வளவு பேர் பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆக முடியும் அவங்க பொசிஷன்? நான் உனக்கு திருப்பி கேக்குறேன். இதே டீம் இதே மேன் சிட்டி இருக்கிற பயங்கரமான பிளேயர்ஸ் பெப் கார்டியோலா கோச் பண்ணா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இதே மேன் சிட்டியோட ஸ்டார் ஸ்டட்டட் ஸ்குவாட பெப் கார்டியோலா மேனேஜ் பண்ணினா இவ்வளவு ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. டாப் 4 முடிப்பாங்க. அதத்தான் இப்ப நான் உங்ககிட்டயே சொல்றேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மேனேஜர். இவ்ளோ பொட்டன்ஷியல் வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான மேனேஜர் எவ்வளவு பெரிய மேனேஜர் வந்து கேவலமா போனாலும் நீங்க அந்த டாப் கூட வர மாட்டீங்க. தட்ஸ் த பாயிண்ட். பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க டீம்ல இல்லாத பொட்டன்ஷியலா ப்ராபபிலி யூ ஷுட் பி சேலஞ்சிங் செல்சி அண்ட் சாரி ஆர்சனல் சிட்டி ஃபார் டைட்டில். நெக்ஸ்ட் சீசன் ஓபன் பாத்து தூக்கி தாமஸ் ஃபிராங்க் கொண்டு வந்தா கரெக்ட்டா தான். தாமஸ் துஷர் எல்லாம் விட்டு வர மாட்டான் இனிமேல். எனக்கு வந்து செல்சி தான் அந்த ஃபீலிங் இருக்கு ஏன்னா காசு வேணும்டா துரத்துறாங்கல்ல கிளப் அவுட் அவன் விட்டு துரத்துறாங்க அவன் வேற வேலை வேணும்ல. பட் டு கன்க்ளூட் லாஸ்ட்லி டாப் 6 என்னது இனிமேல் அது இஸ் தேர் a fear of these three clubs missing out and going out? இருக்கு கண்டிப்பா டாட்டனம் இருக்கு. பட் செல்சி நோ கண்டிப்பா எனக்கு அடுத்த சீசன் நல்லா பண்ணுவாங்க. இல்ல அட் ரிஸ்க் நான் பேசுறேன். Man U and Tottenham at risk ஆக்சுவலா. இல்ல இந்த சீசன் வந்துட்டு யூரோப் குவாலிஃபை ஆகல. இஃப் FA கப் ஜெயிக்கலனா they won't qualify. சோ அது ஒரு பிகெஸ்ட் மிஸ் அவுட். சோ வந்துட்டு இல்ல லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டு குவாலிஃபை ஆயிட்டு இந்த வாட்டி வரல. சோ பிக் லெட் டவுன் அது. சோ அவங்களும் டாட்டனம் வந்து ஐ ஃபீல் அது only one in at risk. பட் மத்தபடி Man U if they sign better players this season and this season they sign good players. There's no question about it. டேய் எல்லாமே பானிக் பைட் அவங்க பாதி நேரம். நான் இப்ப வந்து கசமீர பானிக் பைட் தான். சீசன் வந்து பயங்கர இன்ஜூரிஸ் ஓ they had lot of injuries also. ஈவன் டென்னாக் வந்து நான் வந்து டிஃபெண்ட் தான் பண்ணுவேன் ஆக்சுவலா. சந்தோஷமா சொல்றேன் மவுண்ட் இன்ஜர்ட். கடைசி 5 கேம் ஜெயிச்சாலும் அந்த வாய்ப்பு வச்சு ஓவரா இருக்கீங்க. நான் லாஸ்ட் நடுவுல போய் தான் சொன்னேன் இந்த சீசன் எக்ஸ்பெக்டே பண்ண கூடாது. நீ இப்படி தான் போன சீசன் சொன்னேன். இன்னும் 20 அடுத்த சீசன் நீ அப்படியே சொல்றீங்க. கொஞ்சம் பிளேயர்ஸ் அவங்க ஒரு 4 வயசுக்கு வயசு ஏறட்டும். எல்லாம் வயசுக்கு வரட்டும். அது வரைக்கும் நீங்க இப்படியே இருங்க. அத டாப் 6 வந்து நீ கிளம்புனீங்க. இல்ல அதான் சொல்றாங்க. பட் எல்லாரும் அப்படிதான் வருவாங்க. செல்சி ஃபேன் ஸ்டார்டிங்ல ஜாக்சன் எல்லா பெரிய பிளேயர்ஸ் வந்தோனே நாங்க கண்டிப்பா டாப் 4ல வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா மேனேஜ் பண்ணுவோம். டாப் 4 சான்ஸ் இல்லறாங்க. சோ வந்தோனே கசேடோ வந்தோனே என்னன்னா வந்தோனே அவ்வளவுதான் முடிஞ்சிட்டாங்க. லீக் எங்களுதுன்னாங்க. கசேடோ 1 கேசரோ சொல்லுங்க. வைட்டல் 2 லாவியா ஏய் ஆமா அவரெல்லாம் வர பார்க்கவே இல்ல. லாவியா மொத்தமா போட்டு வைட்டல் நம்பர் 3 ஒரு ஆடுனது 20 நிமிஷம். ஒரே ஃபைனல் கொஸ்டின் கேசரோ ஃப்ளாப் ஆயிடுது. வைட்டல் தான் உங்க டீம் ஃப்ளாப் ப்ரோ. நீங்க நான் தனியா வந்து ஹூ ஸ்கோர் அந்த ரேட்டிங் இருக்குல லாஸ்ட் 15 மேட்சா 8 கம்மியா ஸ்கோர் பண்ணுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் 25 மேட்ச்ல ப்ரோ டெவலப் ஆயிடுது. அத அப்ப செய்து அப்ப நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளாப் ஆகுது. ஃபர்ஸ்ட் 30 மேட்ச் ஃப்ளாப் ஆகுது. நான் ஒத்துக்கற ஃப்ளாப் பண்ணு. ஃப்ளாப்னா ஓகே. வணக்கம் இருந்துச்சுனா எனக்கு அந்த 30 மேட்ச்க்கு அப்புறம் வந்து டைட்டில் லீக் எடுத்துறாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருக்காங்க. ஆமா ப்ரோ 15 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணி. நான் அத சொல்றேன். ஃபர்ஸ்ட் 30 மேட்ச்க்கு அப்புறம் டைட்டில் லீக்ல எடுத்து போயிட்டே இருக்கறோம். நான் எதை கடைசி 8 கேம் ஆடுனேன். சீசன் ஃபுல்லா வச்சு தான் கம்பேரிசன் பண்ணி ரேட்டிங் கொடுக்கணும். எங்களுக்கு சோவஸ்ல பத்தி 15 கேம் சமயா ஆடுனா அப்புறம் 20 கேம் ஒண்ணு முன்ன டிராப் பண்ணிட்டாங்க. அப்ப யாரா உங்க சீசன் ட்ரான்ஸ்ஃபர் யாரு உங்களுக்கு? எங்களுக்கு மெக்கானிசம் இருக்கு. பயங்கரமான கேலஸ் ஆல்ரெடி ஆல்வேஸ் எயிட் பயங்கரமான கேம் இந்த சீசன். சோ மெக்கானிசம் தான் சைனிங் வந்து அதனால ட்ராப் பண்ணுவீங்க. ஐ டோன்ட் நீங்க நெக்ஸ்ட் சீசன் இப்படி டிபேட் இதே இடத்துல பேசுவோம். கேசரோவா ரைஸான் பேசுவோம். அது நம்ம இதே என் தலைவர் ரைஸை இழுத்துறா புடுறானே. அதோட முடிச்சுக்கலாம் மக்களே. திருப்பி சந்திக்கலாம் எபிசோட்ல கலவர பூமி இந்த மக்களோட இன்னொரு சந்திக்கிறோம். Until then stay tuned. Thank you for the support and don't forget to